இன்றைக்கி நம்ம ட்ரௌசர் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் துணி ட்ரௌசர். இது வந்து முன் துண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த அகலம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து முன் துண்டில் 2 பீஸு. அடுத்தது பின் துண்டுலேயும் 2 பீஸ் இருக்கும். 2 பீஸு. ஒரு பாக்கெட் துணி. இது பாக்கெட் துணி. இது இடுப்பு பட்டிக்கு உள்ள துணி. பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு ஓப்பன் பீஸ் 2. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இது சின்னதாக இருக்கிறது தான் முன் துண்டு. அதாவது இந்த அகலத்துலேருந்து இது கம்மியாக இருக்கும். இது முன் துண்டு. ஃபஸ்ட்டு இது முன் துண்டு 2 எடுத்துப்போம். முன் துண்டு 2லேயும் ஃபஸ்ட்டு ஓப்பன் முடிச்சிடணும். நம்ம இந்த ஓப்பன் பீஸ் இருக்குங்களா, அதை எடுத்துட்டு இந்த உள் பக்கம் இருந்து வச்சு நேராக ஒரு தையல் ஒன்று போட்டுப்போம். நேராக ஒரு தையல் ஓப்பன் பீஸை உள்பக்கம் வச்சு ஒரு தையல் போடணும். அதுக்கப்புறம் இந்த பிசிரை மட்டும் லைட்டாக விட்டுட்டு இதை ஒரு சின்னதாக ஒரு மடித்து பிசிறு மடித்து இந்த பழைய முன்னாடி போட்டு இந்த தையல் மேலே வச்சு அடிச்சுக்கணும். கரெக்டாக இதில் பாக்கெட் வச்சிடணும். எப்பயுமே கவர்மெண்ட் துணியில் வந்து ஒரே ஒரு பாக்கெட் தான் கொடுப்பாங்க. இந்த பாக்கெட் வந்து இந்த சைடில் வச்சுப்போம். பாக்கெட் துணியில் இங்கேருந்து இந்த ஹைட்டில் பாதியிலேருந்து நம்ம ஆரம்பித்தா போதும். இந்த ஹைட்டில் பாதியிலேருந்து ஒரு 1.5 மிதியடி கேப்பு விட்டு அப்படி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்த இடத்துல லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கணும். நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தா அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாக்கெட் திரும்பி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். விரலால் கீறிட்டு ஒரு படிமானத்தை வச்சுட்டு இந்த நம்ம வெட்டி விட்ட பக்கத்தில் இருந்து அந்த இடத்துல பிடிச்சு ஓரமாக ஒரு தையல் ஒன்று போடணும். போட்ட பிறகு நம்ம அந்த பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, பாக்கெட்டை வந்து இதை வந்து அப்படியே மேல் பக்கம் மடித்து இதில் ஒரு தையல் ஒன்று போட்டணும். அதாவது நம்ம பாக்கெட் இப்படி வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடம் வந்து இப்படி சாதாரணமாக இருந்திருக்கும். இதை அப்படியே மேல் பக்கமாக இந்த பக்கமாக மடிச்சுட்டு அடியில் மட்டும் ஒரு தையல் ஒன்று போடணும். போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இந்த பிசிரை வந்து உள்பக்கமாக தள்ளிட்டு இந்த குறைய வந்து இது பண்ணுற மாதிரி பாக்கெட்டோடைய துணி அளவை அப்படியே லெவல் பண்ணிக்கணும். பாக்கெட்டோட துணியை வந்து லெவல் பண்ணிக்கணும். அப்படியே பிடிச்ச மாதிரியே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து முன்னாடி பக்கத்தில் ஒரு ஃப்ளீட் ஒன்று வைக்கணும். அந்த ஃப்ளீட் வந்து பாக்கெட்டு பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ளீட் வந்து பாக்கெட் பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ளீட்டோடைய அளவு வந்து ஒரு 3/4 இன்ச் இருந்தால் போதும். ஜாஸ்தி வைக்க வேண்டாம். ஒரே ஒரு ஃப்ளீட். இது ஒரு பக்கத்துக்கு முன் துண்டு முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கத்துக்கு அதே மாதிரி இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இப்படி 2 தடவை உருட்டி அடிச்சிடணும். ஓப்பனை மட்டும் வெறும் அந்த முன் துண்டு துணியை மட்டும் 2 தடவை உருட்டி அடிக்கணும். அடித்தாச்சு. 2 தடவை உருட்டி அடித்ததுக்கப்புறம் இந்த ஓப்பன் பீஸ் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பீஸ் எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த ஓரத்தை கொஞ்சமாக மடக்கிட்டு இதை வந்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும். ஃபுல்லாக வேண்டியதில்லை, அப்படியே வச்சுட்டு ஒரு அடி.
இப்போ இந்த பீஸை வந்து இந்த இந்த இடத்துல வைக்கணும். சிங்கிளாக தச்சோம் இல்லைங்களா வளைவில், அந்த பக்கத்தில் இந்த பீஸை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வளைவாக ஒரு தையல் ஒன்று போடணும். அந்த வெட்டு துணி பிடிச்சிருக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கணும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பட்டனுக்கு ஓட்டை வரும். அந்த இதில் வந்து பட்டன் கட்டுறது மாதிரி வரும். இது ஓப்பன் பீஸு. இந்த ஓப்பன் பீஸை இந்த துணியோட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, இந்த வளைவில் கீழேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடிப்பக்கத்துலேருந்து வளைச்சி வச்சுருக்குறீங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து நம்ம இதில் மடித்து அடித்தோம், இதில் மடித்து அடிச்சிருக்க மாட்டோம். இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கீழே இருந்து கரெக்டாக வச்சுட்டு மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு அர்க்காட் ஒன்று பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பீஸை அடியிலையும் இந்த பீஸை மேலேயும் வச்சு, அதாவது ரெட்டையாக இருக்கிற பீஸை மேலே வச்சு, இந்த ரெண்டாக இருக்க பீஸ் மேலே இருக்கணும், இந்த சிங்கிளாக இருக்க பீஸு அதுக்கு இது அப்படியே வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஓப்பன் வரும். இதை வந்து இந்த துணியில் வந்து ஒட்டி இருக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிச்சி அந்த இடத்துல பிடி தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே வழியிலே இப்படியே வரணும். இந்த அர்க்காத்து எதுக்காக பண்ணோன்னா, இங்கே ஒரு அர்க்காத்து இருக்கும். இந்த அர்க்காத்தும் ஒன்றா வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்து உட்காந்துக்கும். இப்போ ஓப்பன் முடிஞ்சிருச்சுங்க. ஓப்பன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதுலேயும் ஒரு ஃப்ளீட் ஒன்று வைக்கணும். ஃப்ளீட் வந்து இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் பாக்கெட் கிடையாது. 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளீட்டு வச்ச அப்புறம் பின் துண்டு பெருசாக இருக்கிறது தாங்க உங்களுக்கு பின் துண்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த பாக்கெட்லேருந்து நேராக இது வர அப்படி நேராக வரணும். இப்படி வரும்பொழுது பாக்கெட்டுக்கு உள்ள இடம் வந்து தனியாகவே இது ஒதுங்கிக்கும். நேராக வச்சு ஒரு அடி அடிச்சிட வேண்டியதான். இது வச்சுட்டு நேராக ஒரு அடி அடிச்சிடணும். அடித்தப்புறம் இது மேலே ஒரு படிமான தையல், பாக்கெட்டுக்குள்ள இடம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல், அதே மாதிரி இந்த பக்கமும் நேராக வச்சு ஒரு அடி, இதுலேயும் பிசுறு வந்து பின்பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதுலேயும் ஒரு படிமான தையல், அதுக்கு பிறகு பின் துண்டு வளைவு. இந்த வளைவுலையும் 2 உருட்டு சின்னதாகவே பொடிசா இந்த பின் துண்டு வளைவுலையும் 2 தடவை பிசுறு தெரியாமல் அடிச்சிடணும். இதில் ஒரு டாட்டு முன்னாடி பிடிச்சது வந்து பிளேட்டுங்கிறது உங்களுக்கு வந்து அப்படியே மடித்து விட்டு எடுக்கிறது. டாட்டுங்கிறது மேலேருந்து கீழே குறுகி வரணும்.
ஒரு 3/4 இன்ச்சுக்கு பின்துண்டில் ஒரு டாட்டு. அதே மாதிரி இந்த பின்துண்டுலையும் இந்த பக்கம் உள்ள பின்துண்டுலையும் வளைவை மடிச்சடிக்கணும். இதுலேயும் 3/4 சென்டர் பிடிச்சி இங்கேருந்து 3/4 இன்ச்சு வச்சு இறக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 69 இந்த நம்பருக்கு வந்து 69 கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் அதை அங்கிட்டு ஓப்பன் பீஸ் அந்த பக்கம் விட்டுட்டு பின்னாடி நம்ம மடித்த அந்த துணியை இந்த பக்கம் வச்சுட்டு 69 விட்டுருக்காங்க. 69ல் நம்மளுக்கு பாதி வந்து 34.5. இந்த 34.5க்கு நேராக அளவு எடுத்துட்டு இங்கேருந்து இப்படி சாய்ச்சி இது வரைக்கும் கொடுக்கணும். ரெண்டு தையல் இந்த இடம். சுற்றளவு 69. 69ல் பாதி உங்களுக்கு வந்து 34. 34க்கு நேராக வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டுடணும். இங்கேருந்து இது வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து இப்படி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு 2 காலுக்குள்ள அளவு 2 காலுக்குள்ளது வந்து இந்த பக்கத்தில் தனியாக உங்களுக்கு வரும். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி விட்டு அடிக்க வேண்டியது தான். அடிச்சு காமிக்கிறேன். ரெண்டு தையலும் இதுலேயும் 2 தையல் போடணும். இது போட்ட அப்புறம் காலோடைய அடிப்பக்கத்தை 2 தடவை மடித்து தைக்கணும். ஒரு குட்டி மடிப்பு, ஒரு குட்டி மடிப்பு, இனி ஒரு மடிப்பு. அதே மாதிரி இந்த காலையும் முடிச்சிடலாம்.
கால் 2 முடிச்சாச்சு. பட்டியில் வந்து பிசு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டியோட நீளம் வந்து நம்மளுக்கு 69, இங்கேருந்து 69 சென்டிமீட்ரு. இது வரைக்கும் இருக்குது. நம்ம இனி பட்டி ஜாயின் பண்ணிடுவோம். இந்த பக்கத்துலேருந்து, அதாவது இந்த பக்கத்துலேருந்து இது வரைக்கும் உள் பக்கமாக வச்சு நேராக ஓட்டிகிட்டு வர வேண்டியதான். இந்த இடத்த விட ஒரு 2.5 இன்ச்சு கூட வச்சுக்கணும். எதுக்குன்னாக்கா பட்டன் பெட்டி அடிக்கிறதுக்காக. இடுப்பில் பட்டனில் மாட்டோம்னா அந்த பட்டி நீளம். இது வந்து பெல்ட் மாட்டுறதுக்கான லூப்பு நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு அகலமான துணி நீளமாக கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்த சைடும் இந்த சைட்லேயும் மடித்து இப்போ மிஷினில் ஓட்டணும். இது பெல்ட் மாட்டுறதுக்கான லூப்பு. இதோட நீளம் வந்து 3.5 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு இருந்தால் போதும். 4 இன்ச்சு வச்சுருக்கிறேன் நான். இப்போ இது எங்கெங்கே மாட்டணும்னு சொல்கிறேன். இது மாதிரி டவுசருக்கு 4 பீஸ் வேணும். இது மாதிரி 4 பீஸ் வேணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இது எங்கே வைக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம முன்னாடி பக்கத்தில் ஒரு டாட் பிடிப்போம்ல, அந்த இதில் பின்னாடி பக்கம் ஒரு டாட்டு, அதே மாதிரி முன் துண்டு பின் துண்டு எல்லா இடத்துலையுமே மொத்தம் 4 வைக்கணும். ஒரு குட்டி மடிப்பு மடித்து பட்டி முடிக்க போகிறோம். ஒரு குட்டி மடிப்பு மடிச்சுட்டு அந்த மடிப்பை தூக்கி அதே இடத்துல இந்த இடத்துல வைக்கணும். பீஸில் இருந்தாக்க கரெக்டாக உள்ளே தள்ளிடுங்க. ஒரு குட்டி மடிப்பு மடித்து இதை இது மாதிரி வைக்கணும். இப்போ இந்த இதை வந்து இந்த இடத்துல வச்சு அப்படி அடிக்கணும். இந்த இடத்துல ஒன்று, இது மாதிரி டாட் போட்டிருக்கணும். பிளேட் வச்சுருக்க இடத்துல மட்டும் அந்த
லாஸ்ட்டில் இந்த பிசுரை மடிச்சுட்டு அப்படி முடிக்கணும். மேலே வரும்போது இதை கொஞ்சமாக மடிச்சுட்டு அப்படியே ஏற்றிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை நல்ல பக்கம் எடுத்து விட்டு பிசுலாம் வெட்டிடு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க.